Toothy here, ready to discover how oral health is connected to your mental well-being? World Oral Health Day உலக வாய்ச்சுவாதார தினமானது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. FDA வேர்ல்ட் டென்டல் ஃபெடரேஷனினால் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக கொண்ட கருப்பொருளில் இவ்வருடம் The Happy Mouth is a Happy Mind. ஆரோக்கியமான வாய்க்குழி ஆரோக்கியமான மனநிலை என்னும் துணிப்பொருளில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். நாமும் FDA வெளியீடுகளுடன் இணைந்து எமது சமூகத்திற்கு பயனுள்ள தகவல்களை இக்காணொளியில் தருகின்றோம். குழந்தை பிறந்தது முதல் வாய் சுகாதாரம் ஒரு தனிநபர் சுகாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தினமும் நாம் வாய்க்குழி மூலம் உள்ளெடுக்கும் உணவானது எம்மை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகின்றது. முறையற்ற வாய் சுகாதாரம் எமது வாழ்க்கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் வினைத்திறனான செயற்பாடுகள் பாதிப்படைகின்றன. வேலைகளிலும் பாடசாலைகளிலும் வரவுகள் குறைவடைகின்றன. நாம் ஆரோக்கியமான வாய் சுகாதாரத்தை பேணுவதற்கு சிறுவயதிலிருந்தே எவ்வாறு பழக்கப்பட போகின்றோம் என்பதை ஒரு குழந்தையின் முதல் பல் வைத்திய கிளினிக் அனுபவத்தினூடாக பார்ப்போம். பாய், நான் டென்டல் கிளினிக்கு போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன பெயர்? கிருத்திஷா. எங்கேருந்து வாரீங்க? ஜாஃப்னா. ஓகே, நான் இன்றைக்கி டென்டல் கிளினிக்கு வந்திருக்கிறேன். என்ன? எஸ், உங்களுக்கு நான் இந்த டென்டல் கிளினிக்கில் என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த டேப்பை காட்டுறேன். இதில் காற்று வரும், தண்ணி வரும். ஓகே, டென்டிஸ்ட் என்ன போட்டிருக்கிறோம்? க்ளவுஸ். கிளவுஸ் போடுறோம். ஏன் கிளவுஸ் போட்டிருக்கிறோம்? வாய்க்குள்ளே க்ளீனாக இருக்கிறதுக்கு, எங்களோட கையெட்டிக்கும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கிறதுக்கு. வேறு என்ன நாங்கள் போடுவோம்? மாஸ்க் போடுவோம். ரைட்? ஆனால் உங்களுக்கு நான் இன்றைக்கி மாஸ்க் போடலை. ஏன்? நான் உங்களுக்கு கதைக்க போடுறேன். ஓ, வேறு என்னெல்லாம் உங்களுக்கு எப்படி உள்ளுக்குள்ள உங்களோட தீர்த்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், என்னது? மிரர், கண்ணாடி. ரைட், பிடிச்சு பாருங்க. எப்படி பிடிச்சு பார்ப்போம்? பிடிச்சு உங்களோட பற்களை நாங்கள் செக் பண்ணுவோம். இன்னும் ஒன்று இருக்குது. இது நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம்? உங்களோட பற்களை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, அது என்ன செய்யும்? உங்களோட பல்லில் படையிட்டில் கொஞ்சம் கூசுகிற மாதிரி இருக்கும். கையை காட்டுங்க. கூசு. இன்னும் ஒன்று நாங்கள் பார்க்க வேணும். எங்களோட வாய்க்குள்ள வார தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற என்னது? வாய்க்குள்ள இருக்கிற தண்ணியை உறிஞ்சி எடுக்கிற குழாய். ஓகே, நீங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சேர்லேருந்து பார்ப்போம். ஓகே, சேரில் நீங்கள் இப்போ மேலே போக போகிறீங்க. 1 2 குட். இப்போ டவுன், கீழே வருவோம். பற்கள் முளைக்க தொடங்கும் காலத்திலிருந்து பற்கள் மீது எமது கவனத்தை அதிகரிப்போம். வைத்தியரை அணுகி சரியான ஆலோசனைகளை பெற்று அவற்றை செயற்படுத்துவோம். முதல் பல்லு முளைக்கும் போது பற்கொடுக்கட்டை கொட்டும் எமது சமுதாயம் அதே அக்கறையை வாழ்நாள் முழுவதும் பற்களை பேணி பாதுகாப்பதில் காட்டுதல் வேண்டும். சிறுவயது முதலே மகிழ்ச்சியின் வெளிப்பாடான புன்னகையை பேணி பாதுகாப்பு. நாம் எமது உடனடி தேவைக்கு, அதாவது பல்வலி வரும்போது பல் வைத்தியரை நாடுகின்றோம் அல்லது நீண்ட நாள் வழியாக மாறும் வரை காத்திருக்கின்றோம். இது தவறாகும். எமது கவனமானது ஆரம்ப நிலையிலிருந்தே இருக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு பல்வலியானது எதிர்மறையான தாக்கத்தையும் விளைவையும் ஏற்படுத்துகின்றது. இதனால் ஆரம்ப நிலையில் பல் வைத்தியரை அணுகியதற்கோ சிகிச்சை பெறுவதற்கோ நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே மீண்டும் அதே பல்வலி வரும் வரை நமது கவனத்தை எடுக்க தவறிவிடுகின்றோம். அதுவே நமது ஆரோக்கியமான வாழ்வுக்கு தடையாக அமைகின்றது. எனது பற்களை கவனிப்பது பற்றி கற்றுத்தந்த எனது பாடசாலை ஆசிரியருடன் இன்று உள்ளேன். மயு, நல்ல வாய் சுகாதாரத்தை ஆரம்பத்திலிருந்து பேணுவதின் முக்கியத்துவம் என்ன? சிறந்த கேள்வி டூதி. சிறுவர்களுக்கு அவர்களது பற்களினை கவனமெடுப்பது பற்றி கற்பிப்பது பற்சூத்தை மற்றும் வாய்க்குழி சம்பந்தமான நோய்களை தவிர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. தங்களை உறுதியாகவும் மகிழ்வாகவும் உணர உதவுகிறது. சிறுவர்கள் தமது வாய்க்குழி சுகாதாரத்தை பேண தினமும் செய்ய வேண்டியவை எவை?
தினமும் சிறுவர்கள் சிரிப்பதற்கும் சிறப்பாக உணர்வதற்கும் பிரஷிங் மற்றும் ஃப்ளோசிங் போசாக்கான உணவுகளான பழங்கள் மற்றும் மரக்கறிகளை உண்ணுதல் வேண்டும். எனது புதிய பாடல் சொல்வதைப் போல சந்தேகமில்லாமல் சீனியை குறைக்க வேண்டும். நீங்கள் உள்ளும் வெளியும் சிறப்பாக உணர்வீர்கள். அது சரி டூத்தி. அதோடு நண்பர்களை உருவாக்குவதில் சிரிப்பு ஒரு சிறந்த வழியாகும். தரமான பற்களை கொண்டிருப்பது பற்றியல்ல, ஆரோக்கியமான வாய்க்குழியை கொண்டிருப்பது பற்றியதாகும். எனவே சிறுவர்களுக்கு தமது வாய்க்குழி சுகாதாரத்தை பேணுவதை பற்றி கற்பிப்போம். சிறந்த பழக்க வழக்கங்களை கற்றல் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும். வாய்க்குழி சுகாதாரம் மன ஆரோக்கியத்தின் முக்கிய குறியீடாகும். வாய் சுகாதாரத்தை சரியாக பேணும் போது அது எமது உடலில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றது. எமது மனங்களில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றது. செல்ஃப் எஸ்டீம் எனப்படும் சுயமரியாதையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. நாம் எமது வாய்க்குழியை சுய பரிசோதனை செய்வது என்பது மிக முக்கியம். வாய்க்குழியானது ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நின்று எல்லா பகுதியையும் நாமே பரிசோதனை செய்யக்கூடியவாறு அமைந்துள்ளது. கீழ் உதட்டினை கீழ் நோக்கியும் மேல் உதட்டினை மேல் நோக்கியும் உயர்த்தி உதடுகளின் உட்புறத்தை பரிசோதிப்போம். அதனைத் தொடர்ந்து இருபக்க கன்னங்களின் உட்பகுதியையும் வாயினை நன்றாக திறந்து பரிசோதிப்போம். நாக்கினை பரிசோதிப்பதற்கு நாக்கினை நன்றாக வெளியில் நீட்டி நாக்கின் மேற்புறத்தை பரிசோதிப்போம். நாக்கின் இரு பக்கங்களை பரிசோதிக்க நாக்கை இரு பக்கங்களுக்கும் அசைத்து பரிசோதிப்போம். நாக்கை மேல் நோக்கி நீட்டி நாக்கின் பின்புறத்தை பரிசோதிப்போம். மேலும் நன்றாக வாயை திறந்து மேல் அன்னத்தை பரிசோதிப்போம். வாயை நன்றாக திறந்து நாக்கின் அடிப்பகுதியையும் தொண்டையின் உட்பகுதியையும் பரிசோதிப்போம். வாயினை நன்றாக திறந்த நிலையில் மேல் கீழ் தாடை பற்களின் எல்லா பக்கங்களையும் நன்றாக அவதானிப்போம். தாடை என்பு மூட்டு ஒரு சிக்கலான மற்றும் முக்கியமான மூட்டு அமைப்பாக காணப்படுவதுடன் பலவிதமான தாடை அசைவுகளில் பங்கு வகிக்கின்றது. இம்மூட்டின் ஏற்படுத்தும் பாதிப்பானது தாடை மூட்டுக்களில் சத்தம் கேட்டல், வாய் திறப்பதில் வலி ஏற்படுதல், உணவு உண்ணும் போது மென்று உண்பதில் சிரமம் ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுடன் இவ்வலியானது கழுத்து, தோட்பட்டை, காது மற்றும் கண் வழியாக பரவுவதுடன் பல்வலி, பற்கூச்சம் போன்ற விளைவுகளையும் தருகின்றது. இதற்கு காரணமாக பற்களை இழத்தல், ஒழுங்கற்ற பல் அமைப்பு, பல் நெருமுதல், பிழையான பற்கட்டும் முறைகள் போன்றன காரணமாக அமைகின்றன. இதற்கு பல வைத்திய முறைகள் காணப்படுவதுடன் அதனை உரிய நேரத்தில் செய்வதன் மூலம் வலியை குறைத்து கொள்ளலாம். Happy mouth is a happy mind.